நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஆட்சி அமைக்கப்பட்டுவிட்ட பிறகும் கூட நிச்சயமற்ற சூழலே நிலவி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஆட்சி அமைந்துள்ள கட்சி தனி பெரும்பான்மையை உறுதி செய்யாததே. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் 272 தொகுதிகளை பாஜக கைப்பற்றி இருந்தால் ஆட்சி நிலைக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஆனால் 240 தொகுதிகளில் மட்டுமே வென்ற பாஜக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தயவில் ஆட்சி அமைந்துள்ளது. இந்த நிலையில்தான் சபாநாயகர் தேர்வு செய்வதில் புதிய சிக்கல் எழுந்துள்ளது. ஏற்கனவே சபாநாயகர் பதவிக்கு தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் முட்டி மோதி வருகின்றன. இதற்கிடையே எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி 234 எம்பிக்களை கொண்டுள்ளது. இதனால் துணை சபாநாயகர் பதவியை இந்தியா கூட்டணி கோர உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் பாஜகவோ சபாநாயகர் பதவியை தாங்களும் துணை சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிக்கும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. துணை சபாநாயகர் பதவியை கொடுக்காவிட்டால் சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கும் போது தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர். 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடக்க உள்ளது. பொதுவாக எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை அறிவிக்கும் பட்சத்தில் தேர்தல் நடத்தப்படும். அப்படி யாரும் போட்டியிடவில்லை என்றால் ஆட்சியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருமனதாக சபாநாயகரை தேர்வு செய்ய முடியும். சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளரை நிறுத்தினால் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை அரசியல் நோக்கர்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். இந்தியா கூட்டணி சபாநாயகர் தேர்தலில் பங்கேற்றால் பாஜக வட்டாரங்களில் பதற்றம் மேலும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.